அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கித மாலையில 100வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்ப்போம். இங்கித மாலை தலைவன் தலைவி. தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், தலைவி பக்குவப்பட்ட அருள் ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு ஆண்டவரோடு பிரிவற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் கொண்ட அதிதீவிர விருப்பமுடைய பக்குவப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் தான் எங்க தலைவி. தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இவர்களுக்கு இடையில கேள்விகளும் பதில்களும் பரிமாற்றப்பட்டு, அந்த கேள்வி பதில் பரிமாற்றம் தோழியாகிய மனசுக்கு தெளிவு வர்றது பொருட்டு, அதாவது நாம் இதை இந்த ஆண்டவருடைய உள்ள கிடக்கைய நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம மனசு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, புற விஷயத்தையே யோசிக்காம இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற ஆட்டி படைக்கின்ற சர்வ ஜீவ தயாபரர் கர்த்தர், எல்லாத்தையும் ஆள்றவர், அந்த ஒரு எல்லாத்துக்கும் காரண கர்த்தா அவருடைய இயலை உண்மையாக நம்மியலாக பெற்றுக்கொள்ளணும். அவருடைய பூரண அருளை பெறணும். அதற்கு ஏற்றாற் போல நம்ம மனசு புற விஷயத்துல இருக்கிற இன்ப துன்பத்தையே யோசிக்காம மேல்நிலையில அகம் நோக்கி நம்ம மனசு ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், தயவு நாட்டத்தை பெருக்கிக்கிறதுக்கும், மனதின் தன்மை மேல்நிலையை நோக்கி இருக்கணும். அதற்கு தெளிவு மனசு தெளியதான் அது இயல்பாகவே இது வேண்டாம், இது நமக்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையா நமக்கு கிட்ட இருந்து விருப்பப்படுறத வேறன்னு சொல்லி அது மேல்நிலையை நோக்கி நாடி போகும். அப்படி அந்த மனசுக்கு தெளிவு வர்றது பொறுத்து தான் அது இயற்றப்பட்டது இங்கித மாலை அப்படின்னு சுவாமியை சொல்றாங்க, ராமலிங்க சுவாமிகள். அதாவது தோழியாகிய மனசுக்கு தெளிவு வர்றதுக்கு தான் இது. மற்றபடி சாமியோட வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் ராமலிங்க சுவாமிகள் கேட்டாரு, அதுக்கு அருட்பெருஞ்சோதி இந்த மாதிரிலாம் பதில் சொன்னாரு. இது திருவொற்றியூர்னு வருது. அப்போ அவர் சென்னையில திருவொற்றியூர்ல ஒரு இடத்துல பாட்டு எழுதும்போது அவர் இங்க பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளெல்லாம் போகாம, அதாவது இந்த விஷயம் எல்லாமே அறநிலையில அவர் 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 பிறவிலேயே கருவிலேயே அவர் திருவோடு வந்தவர். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆண்டவராலே அருள் செய்தப்பட்டு சுப்பசன்மார்க்கத்தை நிறுவி வளர்த்தெடுத்து என்றென்றும் ஆளும் பொருட்டு வந்தவர் தான் ராமலிங்க சுவாமிகள் என்ற பக்குவப்பட்ட ஆத்மா. அவர் இப்போ திருவள்ளுவர் பிரகாசாளர்களால் ஐந்தொழிலோடு விளங்குகின்றார்கள். ஸோ அவர் எழுதின இந்த பாட்டை இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு நடந்துச்சு. அவரோட லைஃப்னு எடுத்துக்க கூடாது. தோழியாகிய மனசுக்கு தெளிவு வர்றதுக்கு பொருட்டு கேள்விகளும் பதில்களும் பரிமாற்றப்படுது. கேள்வி தலைவி கேட்க அது தலைவர் பதில் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு முறை தலைவி கேள்வி கேட்டு தலைவர் பதில் சொல்ல ஆண்டோட உள்ள கிடைக்கன்னு நமக்கு தெரியுது. இது அருளாலே இயற்றப்பட்டது ராமலிங்க சுவாமிகளுடைய பேரு. இது நம்ம ஒரு போயட்டா ஒரு புலவரா நம்ம யாரு என்ன அர்த்தம் சொன்னாலும் அது முழுமையா இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த பாடலுக்கு அப்போ யாருதான் சொல்ல முடியும்னா, உண்மையிலேயே ராமலிங்க சுவாமிகள் திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் பெற்ற முத்தேக சித்தி அனுபவ பேர அவர் தயவாலேயே உணர்ந்து அனுபவத்தில் நின்ற ஒருவர் நம்முடைய திண்டுக்கல் தயாபிரகாச சுவாமி சரவணானந்தர் அவர்கள். அவருடைய விளக்கம் நேரடியாக அவ்வனுபவத்தை தாமே அருளாலே நிறை தயவாலே ஏற்று அந்நிலையிலிருந்து நமக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த நல்ல தருணத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் தயாபிரகாச சரவணானந்தர் அவர்கள் ஒரு சேர ஒன்றாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தானே எவருமாய் எதுமாய் விளங்கி பூரணமாய் வெளிப்பட்டும் விட்டார். இந்த உண்மையினை நானும் நம் எல்லோரும் கண்டு மேல்நிலையுற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தயவு செய்ய வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்ப பாடலே அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். விண்ணார் பொழில்சூழ் ஒற்றியுளிர் விளங்கும் தாமும் மிகுவாச தன்னார் மலர் வேதனை ஒழிக்க தருதல் வேண்டும் எனக்கென்று
பண்ணார் மொழியா உபகாரம் பண்ணா பகைவர் ஏனும் இதை எண்ணார் எண்ணார் என்கின்றார் இதுதான் செடி நெறி. விண்ணார் பொழில்சூழ் ஒற்றியுளிர் விளங்கும் ஒற்றிலர் விளங்கும் தாமம் மிகுவாச தன்னார் மலர் வேதனையை ஒழிக்க தருதல் வேண்டும் எனக்கின்றேன். பண்ணார் உபகாரம் மொழியா உபகாரம் பண்ணா பகைவர் ஏனும் இதை எண்ணார் எண்ணார் என்கின்றார் இதுதான் செடி என்னேரி. திருவொற்றியூரை சூழ்ந்துள்ள பொழில் என்பது தத்துவ நிறையுடைய இம்மனித பிறப்பு தேகமே. இதிலிருந்து எழுப்பப்படுகின்ற வேத மந்திர நாதம் வானளாவி செல்லுகின்றனவாம். இத்தோடு வனமலர்களின் வாசமும் பரவுகின்றதுமாம். இது மட்டுமா, அவ்வொற்றிவாணரின் தலைமீது சூடியுள்ள தாம மாலையின் மனம் முத்தியுலகையே அடுக்கின்றதாம். தாமம் என்பது சிறந்த ஒளி மலர் மாலையாம். இதனை தலையில் அணிந்துள்ளார் தலைவர். இத்தாமம் பரநிலைக்கு உரியதாம். இதனால் பரந்தாமம் அல்லது பரந்தாமம் என்பது எனப்படும். இப்பரந்தாமம் முக்தி பெற்றினை ஆன்மாக்களுக்கு அருளும் அடையாளமாக தலையிடம் கொண்டுள்ளார் நம்பதி. இந்த தலைமாலை மலர் தன்மை மிக்கது, தயவு தன்மை மிக்கதுவாம். இதனை உணர்ந்தே தலைவி மலர் வேதனை ஒழிக்க தயாதாமம் தருவீர் என்று வேண்டுகின்றார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் சூழ்ந்துள்ள பொழிலில் தான் இந்த மனித பிறப்பு தேகம் அப்படின்னு சொல்றாங்க. திருவொற்றியூரை சூழ்ந்துள்ள பொழில், இது எக்ஸ்டர்னலா ஒரு திருவொற்றியூர் இருக்கு, அங்க சூழ்ந்து இருக்க ஒரு விஷயம்தான் பொழில் அப்படின்னு எடுத்துக்கிறத விட, ஒன்றாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தம்முடைய சச்சிதானந்தத்தை என்றென்றும் ஏற்று அனுபவத்திலே விளங்கி கொண்டிருக்க வேண்டி அனந்த ஆன்மாக்களாகவும் அவரே தன் முழு இயல்போடு ஒரு ஆன்மாவாக தோற்றி அந்த ஆன்மாவிலிருந்து விரிந்து ஐந்தொழில் காரியப்பாட்டால் எதுவுமாய் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்போ எதுவுமாய் விளங்கி கொண்டிருக்கிறதும் அவர் தான், எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுறதும் அவர் தான், எல்லாத்தையும் ஏற்றுறதும் அவர் தான், எல்லாமா இருக்கிறதுமே அவர் தான். அப்படி இருக்க பட்சத்துல இப்ப அந்த ஆன்மா தான் இந்த திருவொற்றியூரா சொல்றாங்க. அந்த ஆன்மாவில் நடனம் இடுகின்ற தியாகராஜ பெருமான், அந்த திருவொற்றியூரில் இருக்கிற தியாகராஜ பெருமான் தான் நம்ம ஆன்மாவில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்போ இந்த தத்துவ நிறையுடைய மனித தேகம் தான் இந்த பஞ்சபூத அணுக்கள் அந்த ஆன்மாவில் சூழ்ந்து இருக்கு. அப்போ திருவொற்றியூர் சூழ்ந்திருக்கிற பொருளுங்கிறது என்னது, நம்மளோட தேகம் தான். ஸோ ஒவ்வொரு ஆன்மாவையும் சூழ பஞ்சபூத தேகம் வந்துட்டு சூழ்ந்திருக்கு. அப்போ அது எல்லாமே தான் பொழில்னு சொல்றாங்க. அது தத்துவம் நிறைவுடைய மனித தேகம் தான் இந்த இடத்துல பொழில், திருவொற்றியூர் சூழ்ந்துள்ள பொழில் அப்படின்னு சொல்றாங்க. பொழில் சூழ் விண்ணார் திருவொற்றியூர் தியாகராஜரே, பொழில் சூழ் ஒற்றியுளிர் விளங்கும் தாமம் மிகுவாசம். பொழில் சூழ் ஒற்றியுளிர்னா அவர் தான். தத்துவ நிறைவுடைய மனித தேகம் சூழ பெற்று விளங்குகின்ற கடவுளான்மா திருவொற்றியூர் பெருமானே அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். விளங்கும் தாமம் மிகுவாச தன்னார் மலர் வேதனையை ஒழிக்க தருதல் வேண்டும். அவரோட தயாதாமத்தை தான் கேட்கிறாங்க இதுல இருந்து. இதுல இருந்து எழுப்பப்படுகின்ற இப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மனம் வந்துட்டு முக்தி உலகே அடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நம்ம வந்துட்டு அவரோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் சாமி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவருடைய செயல் வந்துட்டு எதை நோக்கி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உத்வேக சக்தியை அனுபவித்து கொண்டு தானே பகிரங்கமாய் அந்த ஆண்டவரே விளங்கி கொண்டிருப்பார். ஸோ அதை நோக்கி தான் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அங்கிருந்து எழுப்பப்படுகின்ற எல்லா ஒளி செயலா எல்லாமே வந்துட்டு அந்த கடவுள் ஆன்மாவில் வந்து வெளிப்படுது. அது அந்த உலகம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. மேலும் அவருடைய செயல் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முத்தேக சித்தியை அருளும் பொருட்டு ஒளி தேகம் ஏற்று என்றென்றும் மனித வடிவிலே ஒவ்வொரு ஆன்மாவும் அவரையாக விளங்கி கொண்டு சச்சிதானந்தமயம் விளங்கும் பொருட்டு அவரே இதனை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை தவிர எதுவுமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா தலைவிக்கு தெரியுது. அவர்கிட்ட இருக்கிற அந்த மாலை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா தீங்கு தரக்கூடிய புலன் உணர்வுல இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒழிச்சிட்டோம்னா அந்த இதுதான் நம்ம இதெல்லாம் ஒழிஞ்சிடும். ஸோ இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவி கேட்கிறாங்க. ஏன்னா ஆசையை ஒழிச்சாதான் முக்தி, ஆசை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குணக்குற்றங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது
குணத்துல குற்றமே இருக்கக்கூடாது, சத்துவமா இருக்கணும். நம்ம எல்லாருமே பேசிக்காக அதை கேள்விப்பட்டிருப்போம் ஆன்மீகத்துல பயணிக்கிறது. அதே போல வந்துட்டு இந்த தலைவி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த மலர் வேதனையை ஒழிக்க தயாதாமம் எனக்கு வேணும், இந்த மாலை எனக்கு தா அப்படின்னு கேட்குறாங்க. தலைவிக்கு ஏற்பட்டுள்ள மலர் வேதனையை ஒழிக்க வேண்டுவதற்கடுத்து தலைவி பெற்றுள்ள புலையுடம்பின் புலன் உணர்விலே மன்மத அம்பாகிய மலரினால் ஏற்பட்டுள்ள வேதனையை நீக்கத்தான் பரந்தாமத்தை வேண்டுகிறாள். புலபோக இச்சையை துச்சமென கருதியும் அதனால் விளையும் தொல்லை மிக்க வாழ்வு பெரு வேதனையை தருவது என்று எண்ணியும் இவற்றை அறவே விடுத்து முத்திப்பேர் எழுத விளைவு கொண்டுதான் தாமம் அருளும்படி வேண்டுகிறாள். அன்றியும் இப்ப இதை பார்ப்போம். நம்ம பாடியில வந்துட்டு புலனுணர்வுல வந்துட்டு 5 சென்சஸ் 5 சென்சஸ் இருக்கு. இது மூலமா வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாவே இருக்கிற இன்பத்துன்பத்தையே அனலைஸ் பண்றோம். ஸோ இதுல இது இந்த மாதிரியான இன்பம், இதுல இந்த மாதிரியான இன்பம்னு சொல்லிட்டு அதன் பின்னாடியே நம்மளுடைய சித்தத்தை அதன் மேலேயே தான் வச்சு நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது காரணம் என்னன்னா, நம்மளோட புல உணர்வுல வந்துட்டு அதுக்குள்ள அந்த உணர்வுல ஒரு ஆசை இருக்கு. ஸோ அந்த புலன் உணர்வு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்டர்னலா இருக்கிறத தான் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கும். அதுல அந்த அந்த அம்பு இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனையே. ஸோ அதனால வந்துட்டு அந்த அவாவை துச்சமான கருதியும் அது எனக்கு வேணாப்பா, அதனால வர இன்பமும் எனக்கு வேண்டாம், அதனால வந்துட்டு எனக்கு தொல்லை மிக்க வாழ்வு தான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு இந்த ஐம்புலன்கள் வந்துட்டு வச்சுட்டு எக்ஸ்டர்னலா இருக்கிற இன்பத்துன்பத்தை அனலைஸ் பண்ணி அதுல கிடைக்கிறதே பெருசுன்னு நான் போய்கிட்டே இருந்தேன்னா என்னோட பிறப்பு இறப்பு சுழற்சி அது எங்க போயிட்டு முடியுனே தெரியாது, அது இன்னும் நீண்டுகிட்டே போகும். எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன பண்றேன், உன்னோட தயாதாமம் எனக்கு இருந்துச்சுன்னா, உன்னுடைய ஒளி மாலை எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு இதெல்லாம் ஒழிச்சிடலாமே. சரி, நான் ஏன் இதை ஒழிக்கணும்? ஏன்னா இது இருந்துச்சுன்னா இது வந்துட்டு நம்மள வந்துட்டு புஷ் பண்ணிடும், என்னை புஷ் பண்ணிடும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு. இப்போ ஐம்புலன் வழியா அதுல கிடைக்கிற இன்பமே பெருசுன்னு நினைச்சிட்டு நம்ம அதை செயல்படுத்திக்குவோம். எனக்கு அது வேண்டாம், அதனால எனக்கு உனக்கு நான் அப்படிலாம் இழுத்து விரும்பல, விரைந்து சச்சிதானந்தை ஏற்கணும், அதனால வந்துட்டு எனக்கு உன்னுடைய தயாதாமம் தான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தலைவியோட உள்ள கிடைக்க இந்த மாதிரிதான் இருக்கு. அன்றியும் மலர் மீசையுள்ள வேதன் தானே இந்த ஆன்மாவுக்கு மேலும் மேலும் பிறவிகளை கொடுத்து கொடுத்து துன்பத்திலே கிடந்து உழச் செய்து கொண்டே உள்ளான். இந்த வேதனையை ஒழித்து கட்ட வேண்டும். இவனுடைய படைக்கும் செயல் இந்த ஆன்மாவிடம் இனி ஏற்படாமல் இருக்க வேண்டும். ஆகையால் நீ தாமம் அருள் என்று வேண்டுகிறார். அதற்கு தலைவர் பன்னார் மொழியாய் உபகாரம் பண்ண பகைவர் எனும் இதை எண்ணார் எண்ணார் என்று சொல்லுகிறார். இயல்பாக இரக்கம் நிரம்பிய தலைவி எப்போதும் இன்சொல்லே புகழ்பவள் மலர் வேதனை ஒழிக்க வேண்டும் என்கிறாளே, ஏன் இந்த கடுஞ்சொல்? இரக்கமே நிரம்பி இருக்கிற உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மா, ஆனா இவங்க ஏன் வந்துட்டு ஒழிக்கணும்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த? இரக்கமா இருக்கிறவங்க வாழ வச்சுதானே பழக்கம், ஆனா ஒரு விஷயத்த ஒழிக்கணும்னு சொல்றாங்களே, இவங்க ஏன் அப்படி கேட்கிறாங்க? அந்த விதி மதனும் என்னதான் செய்ய தகாதான் செஞ்சுட்டான், அந்த மதனும் என்னதான் செஞ்சுட்டான்? உலகில் உபகாரம் பண்ண பகைகள் கூட ஒழிக்க வேண்டும் என்று எண்ணமாற்றார்கள். ஸோ நமக்கு எனிமிஸ் கூட நம்ம ஒழிச்சு கட்டணும்னு நினைக்க மாட்டோமே, நமக்கு உதவாத பகைகளோட ஒழிச்சு கட்டணும்னு அவ்வளோ விரும்ப மாட்டாங்கன்னா, இரக்கமே நிரம்பி இருக்கின்ற இந்த உயர்ந்த பக்குவப்பட்ட தலைவி வந்துட்டு இந்த மலர் வேதனையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட செயல் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்களே, இதுக்கு என்ன ரீசனா இருக்கு? அப்படி இருக்க அந்த மதன் மேலும் 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 இவ்வளவு கொடூரம் எண்ணம் ஏன் என்று கேளாமல் கேட்கிறார் தாம மணி தலைவர். ஆன்மாக்களுக்கு மேற்பிறவிகளை கொடுத்து கொடுத்து மேலேற்றி உயர்பதம் அளிக்க எண்ணியே மதனையும் அயனையும் படைத்துள்ளார் பரமன். காமன் தன் மலர்கணையால் உயிர்களுக்கு புலபோக இச்சையை உண்டாக்கி இனப்பெருக்க செயலுக்கு உதவாவிட்டால் உலகம் பல்கி பெருக முடியுமா? வாழ்ந்து அல்லன விடுத்து நல்லெண்ண பற்றும் அனுபவம் ஆறுவிற்கு எப்படி ஏற்படும்? ஆகையால் காமன் செயல் குற்றமற்றதே. இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் செல்லாக நடத்தும் ஒரு செல் உயிரினத்திலிருந்து இப்போ மனித தேகம் வரையும் நடத்திருக்கோம். இவர்கள் எல்லாருக்குள்ளுமே வந்துட்டு இனப்பெருக்க அந்த உணர்வு வந்துட்டு ஆண்டவர் இயல்பாகவே வச்சிருக்காரு. அது ஏன் அப்படி வச்சிருக்காருன்னா, மேலும் மேலும் வந்துட்டு அந்த ஆன்மாவுக்களுக்கு வந்துட்டு தேகங்கள் கிடைச்சிட்டே இருக்கணும். அதன் மூலமா வந்துட்டு அனுபவத்தை ஏற்று ஏற்று ஒவ்வொரு உணர்வுலையும் ஒவ்வொரு விதமான உயிரினமா இருந்து அதனால கிடைக்கின்ற அனுபவத்தை ஏற்று ஏற்றுதான்
அனுபவத்தில் மனித தேகத்துக்கு பெற்றுக்கொண்டு இதிலிருந்து பல சூழ்நிலை நமக்கு கடந்து கடந்து வந்து உண்மையிலே நமக்கு இதுதான் இன்பம் இதுதான் துன்பம் நம்மளே அந்த ஒவ்வொரு ஆன்மாவே தன் அனுபவத்திலே எல்லா புறத்துல நமக்கு ஏற்படுகின்ற எல்லா இன்ப துன்ப சூழலையும் அனுபவிச்சு இதுன்னு அந்த அனுபவத்துல இருந்து அந்த அனுபவம் ஏற்றுதான் உண்மையான தெளிவு கிடைக்க பெற்று தயவு ஒன்றுதான் உயிரிழக்கம் ஒன்றுதான் சர்வ ஜீவ தயாபர தத்துவத்துக்கு கொண்டு போகும்ன்றது நாம் உணர்ந்து வருவதற்கு இது எல்லாமே தேவைப்படுது. அதனால வந்துட்டு இது வந்துட்டு குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்போ வந்துட்டு ஜெண்டர் சேர்க்கையே இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்த பிறவிக்கான தேகம் எப்படி கிடைக்கும்? ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு டிவைன் பார்வையில பார்த்துட்டு இது வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு ஆன்மாக்களுக்கு தேகம் கொடுப்பதற்காக ஆண்டவரே வந்துட்டு இந்த போல படைப்பை ஏற்படுத்தும் பொருட்டு சக்தி சக்தர்களை கொண்டு இன்னென்ன படைப்புகள் இன்னென்ன தேவர்கள் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி அந்த காமனுக்கும் இந்த சுதந்திரத்தை கொடுத்து அவரும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு இதன் மூலமா. இப்ப நம்ம கேட்கறது இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஆண்டவருடைய ஸ்கெட்சில் தான் இருக்கு. ஸோ ஆண்டவரை மீறி எதுவுமே இங்க நடக்கவே இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய செயல் தான். அவர் டோட்டல் கண்ட்ரோல், ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இதில் நம்ம ஒரு தயவா தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம வெறுத்துடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பு எந்த அளவுக்கு தப்போ வெறுப்பும் தப்பு தான். அதனால வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு தயவு செயலுக்காக மேலும் மேலும் ஆண்டவரே நிகழ்த்துகின்ற உன்னதமான செயல் தான் ஒவ்வொரு செயலுமே. அதை நம்ம அகம் இருந்து பார்க்கும்போதுதான் இதோட மகிமையும் பெருமையும் நமக்கு தெரியும். இங்கிருந்து பார்க்கும்போது என்ன இது இவ்வளவு கேவலமான செயலா இருக்கேன்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனா எல்லாமே சர்வமும் ஆண்டவர் செயல் தான். சர்வமா இருப்பதும் ஆண்டவர் தான். அந்த இடத்துக்கு போகணும். அந்த உரிமை நமக்கு வேண்டும். அது அவருடைய அருளால தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தொடர்ந்து நம்ம ஜீவ தயவு செஞ்சுக்கிட்டு வரணும். சத்தியசாரம் பரோபகாரம் செஞ்சுக்கிட்டே வரணும். மனசுல எப்போதுமே ஒரு நிராசையை உண்டாக்கிக்கிட்டு சத்தியசாரத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்யணும். சத்தியசாரம் செய்ய செய்ய இயல்பாகவே நிராசை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வர ஆரம்பிக்கும். அதற்காக தான் நம்ம இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். வாழ்ந்து அல்லன விடுத்து நல்லென பற்றும் அனுபவம் ஆருக்கு எப்படி ஏற்படும்? ஆகையால் காமன் செயல் குற்றமற்றதுதான். ஆன்மாக்கள் உயிர் பெற உபகரிக்கும் செயலை மதன் செயல் என்று அறிந்து கொண்டால் அவனையும் அவன் செயலையும் ஒழிக்க யார் வேண்டுவர்? உபகாரிக்கு அபகாரம் செய்ய எவரும் விரும்பார். ஸோ இப்படி உபகாரம் பண்றதுதான் அந்த காமனோட அந்த மதனோட செயல். ஏன்னா மேலும் மேலும் தேகம் வந்துட்டு ஆன்மாக்களுக்கு கிடைக்குது இதன் மூலமா. அதனால இதுபோல் பிரம்மனும் அன்று தொட்டு இன்று வரை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வரிசையாக எண்ணற்ற பிறவிகளை கொடுத்து கொடுத்து தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஆன்மாவும் பிறவிகள் தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவும் அனுபவம் சேகரித்து கொண்டு வந்து இம்மனித பிறப்பில் உண்மையை அறியும் பக்குவம் அடைந்திருக்கிறது. இந்த பிறப்பில் ஏற்படுகின்ற துன்பங்களை வெறுத்து பிறப்பே வேண்டாம் என்றும் பிரம்மன் செயல் இந்த ஆன்மாவுக்கு தேவையில்லை என்று எண்ணுவது சரியாகுமா? ஸோ பிறப்பே நமக்கு வேண்டாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் ஆண்டவரோட திருவுள்ளப்படி நமக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும், என்ன இன்பமோ என்ன துன்பமோ வரும் போகும் ஒன்றும் போகும். இது எல்லாமே ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருடைய கட்டளை என்பது, ஆண்டவருடைய செயல் என்பது, ஆண்டவருடைய உள்ள கிடக்கு என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் சச்சிதானந்த ஒன்றைய குறிக்கோளாய் கொண்டு ஜீவதயவு செயலையே வந்துட்டு நம்மளுடைய அணிகளான அணியை பெற்று சதா காலமும் ஆண்டவருடைய திருவுருளையே எண்ணி அதற்கு ஆட்பட்டு அடங்கி இருந்து ஜீவதயவுல ஓங்கணும். அப்பேற்பட பக்குவப்பட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மா தான் ராமலிங்க சுவாமி. அப்படி நாம் அவ்வாறு அவ்வண்ணமா இருக்க வேண்டிதான். அந்த விஷயத்த நம்ம வேண்டும் பொருட்டு தான் பல்வேறு இன்ப துன்பங்கள் பல்வேறு பிறவிகளை கிடைச்சு அந்த அனுபவம் ஏற்பட்டு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால எதுவுமே இந்த பிறவி வேணாம், எனக்கு இந்த இன்பம் வேணாம், இந்த துன்பம் வேணாம், நம்ம போயிட்டு எதையும் கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கு பின்னாடி ஆண்டரோட செயல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முற்பட்டு அவருடைய திருவள்ளத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பிறப்பு, அப்போ இந்த மாதிரி பிறப்பு கொடுக்குற இந்த பிரம்மனோட செயலும் எப்படி தவறாகும், எப்படி குற்றமாகும்? ஏன்னா பிறப்பு இருக்கதான் நமக்கு வந்துட்டு அனுபவங்களும் அறிவும் பெருகுது. அது பிறகுதான் சச்சிதானத்தை நோக்கி ஒவ்வொரு ஆன்மாவும் போகுது. அதனால இது எல்லாமே வந்துட்டு ஆண்டவருடைய ஆணையின்படிதான்.
பிரம்மாதி தேவருக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு தயாபிரகாச சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஆணை இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாமே அவருடைய செயல் இருக்கு. ஸோ அவருடைய உள்ள கிடக்க என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானிகளுடைய சரவணந்த சுவாமிகளுடைய குறிப்புகள் எல்லாம் நமக்கு பயன்படும். அந்த குறிப்புகள் நம்ம கேட்க 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 மனசு இயல்பாவே ஆண்டவர் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரோன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் வந்து அலைன் பண்ணிக்குவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அலைனாக தான் நமக்குள்ள நிராசை வரும், ஜீவதெய்வ செயல் வாங்கும். இந்த நிராசையோடு கூடிய ஜீவதெய்வ செயலும் சாமிகளோட சக்திசார கருத்தும் நம்முடைய மனசை இயல்பாவே மேல்நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் நம்ம இதை அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இதை சக்திசாரம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்பிறப்பு இருப்பதால் தானே எல்லா ஞான அனுபவம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. பிறவானில் சூனியவெளியில் இருப்பு அறியாது இருந்தால் ஆன்மாவுக்கு நற்பயன் ஏதும் இல்லையாம். ஸோ நம்ம பிறவி எடுக்காம வந்துட்டு ஆன்மா வந்துட்டு தேகம் சூழாம உணர்வு இல்லாம இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு எந்த அனுபவமும் ஏற்க முடியாது. அனுபவம் ஏற்க முடியாத போது அனுபவபூர்வமாக ஒரு ஆன்மா வந்து சச்சிதானத்தை நோக்கி நகர முடியாது. அப்போ அப்படி சூன்யமா இருக்கிறதுலயுமே வந்துட்டு உண்மையான வளர்ச்சி கிடையாது, நற்பயன் ஏதும் இல்லை, நற்பயன் ஏதும் இல்லையாம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சூன்யத்துல அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால நற்பயன் எதுவும் கிடையாது. ஆண்டோட திருவுள்ளப்படி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். நான் சச்சிதானந்த வடிவில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். புறத்துல நமக்கு தேகம் சூழ்றதும் அதனால இன்பத்தின் வர்றதும் அதுக்கு நம்முடைய உணர்வுல வந்துட்டு அருள் உணர்வா மாத்திக்கணும். அந்த அருள் உணர்வை மாத்துறதுக்கு நமக்கு ஜீவதெய்வம் அதுல ஓங்கிக்கிட்டே இருக்கும். அதுல ஜீவதெய்வம் ஓங்குறதுக்கு புலனவா ஒழியணும். அந்த புலனவா ஒழித்து சக்திசாரம் பண்ணணும். அந்த சக்திசாரம் செய்வதற்கும் ஆண்டவருடைய அருளும் அனுமதி நமக்கு இருந்தாதான் இந்த மாதிரியான கண்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய செய்த நல்வினை ஏதோ நமக்கு இன்னைக்கு அந்த அனுபவத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்ட தயாபிரகாச சுவாமி சரவணந்தருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வகையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நமக்கு அப்பேற்பட்ட பெருமையை சேர்க்கக்கூடிய அளவிற்கான மனசை ஏற்படுத்தி கொள்வதற்கு உபகாரமாக இந்த வரிகளுக்கான இந்த விளக்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால் அல்லல் மீதும் தொல்லை பிறவி இது என கருதி பிரம்மன் செயலை ஒழித்து அவனையே முடித்துவிட நினைப்பது தவறுதான். யாருடைய செயலும் தவறு கிடையாது, எல்லாமே ஆண்டருடைய அருளான இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்ற அருள் செயல் நம்ம இது இப்ப இருக்கிற உபகார செயலையும் கடவுளுடைய பெருங்கருணையை நம்ம புரிஞ்சு உணர்ந்துக்கணும். இது எதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்காக வந்துட்டு இது எதுவும் சொல்றது இல்லை. அதே போல எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நமக்கு கிடைக்கிற பிளஷர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அங்க போலாம் இங்க போலான்னு அது எல்லாத்தையுமே பெருக்கிக்கிறதுக்காகவும் கிடையாது. அப்படி அந்த ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு செயலாக அந்தந்த தேவர்களை கொண்டு அந்தந்த சக்திகளை கொண்டு நமக்கு இதை வழங்குறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு அருள் செய்வதற்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய இது எல்லாமே பேருபகார பெருஞ்செயல் தான். இது எதுவுமே வந்துட்டு உபகாரம் இல்லாதன்னு கிடையாது, பேருபகார பெரு செயல். எதையும் நம்ம ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே திருவருள் செயலா பார்த்துட்டு நாம் நம்முடைய குறை குற்றங்களை எல்லாம் அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும். அதுதான் இங்கீத மாலையோட கோரு, அதோட எசன்ஸே அதுதான். நம்முடைய குறை குற்றங்கள்லாம் நம்ம வந்துட்டு தீர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் நான் இருக்கேன்ப்பான்னு நம்ம அவர்கிட்ட முறையிட்டா போதும். அந்த முறையீடு தான் நாம் அவருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. அதுதான் நமக்கு அவர் கொடுக்குற மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை கொடுக்கும்போது அதை நம்ம வாங்கிட்டு அவர் நம்முடைய அறிவை நமக்கு தருவார். ஸோ நாம் நம்முடைய அறியாமையை கொடுக்குறோம், அவர் திருப்பி அவருடைய பேர் வேறு நமக்கு தருவார். நம்முடைய அறியாமையெல்லாம் சக்திசாரத்தால கொடுத்துட்டே இருக்கு. நம்முடைய நிலையை நம்முடைய தெய்வத்தின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். பேருபதேசத்துல வர மாதிரி அப்படி பண்ணி நம்மளுடைய குற்றங்கள்லாம் அவர்கிட்ட கொடுக்க சக்திசாரத்துல மேலும். அதனால இந்த ஆன்ம தலைவி மதனே அண்ணி வெறுத்து சரிப்பட்டு சூன்யமாகலாம் கிடக்கக்கூடாது. எனக்கு இந்த பிறப்ப வேண்டாம், நான் இங்க இருந்தேன், எனக்கு எந்தெந்த மாதிரி ஆசையெல்லாம் தோணுது, அதனால நான் துறவரம் சென்றுடுறேன், இல்லைன்னா எனக்கு நான் ஒரு குறிப்பிட்ட யோகம் பண்ணி சுனித்துல அடங்கிக்கிறேன். இதெல்லாம் யோசிக்காம ஆண்டவருடைய திருவுள்ளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த வர்றத போற இன்ப துன்பமெல்லாம் பெருசு இல்லை, ஆண்டவருடைய திருவருள் தான் பெருசு. அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றத நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்போதும் சரவண சுவாமிகளுடைய அவருடைய திருவடியும் அவருடைய வார்த்தைகளையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நமக்கு
உண்மையான பேரினம், உண்மையான அடுத்த கட்ட வாழ்க்கையை நமக்கு தருவதோ அல்லது. இவ்வாறு சத்விசாரத்தை இப்படிலாம் நம்ம யோசிக்காம சத்விசாரத்தை எப்பவுமே அகம்பூர்ந்து இருந்து கொண்டே உலகத்துல பரோபகார பணி செஞ்சுட்டே வரணும். எப்போதும் சாமிகளை கண்டுட்டு யோசிச்சுட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ஆன்மாவாக இருப்பதும் நாமே தான். ஆண்டவர் தான் எந்த ஆன்மாவும் இருக்காரு. ஆண்டவர் ஒருவர் தான் நாமாவும் இருக்காரு, அவராக இருக்காருன்னா அப்ப நம்மளை தவிர யாரும் கிடையாது, என்ன தவிர யாரும் கிடையாது. அப்போ யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணாம அவனா இருக்கிறது நான் தான், அவளா இருக்கிறது நான் தான், அந்த பொருளா இருக்கிறது நான் தான். நீதிப்படி அந்தந்த அங்கங்க சூழுது. இப்போ நீதிப்படி ஜீவதெய்வ செயலை நான் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க, அகம் பொருந்தி இருந்து கொண்டு. இப்படி நம்ம மனசு அடங்கி ஜீவதெய்வ பணியில செய்யதான் திருவுருவல் தாமம் கிடைக்கும். திருவுருவல் தாமம் கிடைச்சாதான் நமக்கு கடவுள் ஆன்மாவா நம்ம இருக்கோங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அது நமக்கு அப்பதான் கிடைக்கும். 7 திரை விலகுவது என்பது என்ன அப்படின்னா, நாம் அவர் வண்ணமாக தான் இருக்கிறோம். ஆனா நம்ம அதை அறியாமையின் காரணமாக நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த அறியாமையும் அவரே தான் திரையை நீக்கி நமக்கு அறிவை கொடுத்து நான் உங்களோட பிரிவிட்டு இருந்து கொண்டிருக்கேன் என்ற அறிவை அவர் தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போதுதான் நமக்கு வந்துட்டு நாம வந்துட்டு அகநிலையிலிருந்து வாழ முடியும். ஆன்மாவே நானாய், கடவுளமாவே நானாய் இருந்து வாழ அப்படி வாழ வரும்போது ஆண்டவர் தான் வருவார். அப்படி வரும்போதுதான் முத்திய சித்தி கிடைக்கும். இதுதான் இந்த திருவள்ளுவர் தாம் கிடைக்கப்பட்டதோடு இவ்வுலகிலே பொறிப்புடன் கடந்த அகநிலை புரிந்து வாழலாகும். அகமிருந்து வாழும் அனகம் வாழ்வால்தான் சுத்த சுகானந்த வடிவோடு எக்காலம் தலைத்து ஓங்கலாம். இந்த மரணமில்லா பேரின்ப வாழ்வு நிலையை அடைவிக்கவே மதனும் அயனும் ஆன்மாக்களுக்கு பரோபகார நிமித்தம். ஸோ இதெல்லாமே பரோபகாரம் தான். நமக்கு பிறவிகள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிதான், இதை தொடர்ந்து இனப்பெருக்க செயலுக்கு ஏற்பதற்கு உண்டான காம இச்சையை தூண்டி விடுறதுமே ஒரு பரோபகார நிமித்தமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மதனும் அயனும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். இது எதுவுமே ஆண்டோட திருவுள்ளம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஒழிய அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை ஒழிக்க வேண்டி ஆண்டவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டால் ஏற்கப்படுமா? இப்படி உபகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை போய் ஒழிக்கணும் ஆண்டவர்கிட்ட சொன்னா அது நடக்குமா? நடக்காது. ஏன்னா ஆண்டவருடைய திருவுள்ளத்தின்படிதான் அவங்களுக்கு அந்தந்த விஷயத்தை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருடைய திருவுள்ளம் என்னன்னா, இந்த இன்ப துன்பத்தை எல்லாம் பொருட்படுத்தி விருப்பு கொண்டு இது வேண்டாம் இது வேண்டும்னு இல்லாம நிராசையோடு கூடிய தயவை பெருக்கிக் கொள்வதுதான் நம்மளுடைய செய்ய வேண்டிய வேலை. முற்காலத்தில் அப்பக்கோ ஆன்மாக்கள் கடந்தவும் முயற்சியால் உலகை துறந்து உடலை துறந்து முடிவில் உயிரையும் துறந்து பிறவியிடாமல் சூனியத்தில் கிடந்தர் 12 காலமாக. இப்போது அச்சூனிய முடிவு சரியில்லை. உலகிலை வெறுத்து ஓடாமலும் பொய் உலக வாழ்க்கையில் மூழ்காமலும் ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்க. இது வெறுக்கவும் கூடாது, இதுதான் பெருசுன்னு ஓடவும் கூடாது. நாம் இது எல்லாமே ஆழ்ந்த திருவுள்ளத்தின்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அகத்துல நம்மளுடைய மனசுல நிராசை உண்டாக்கிட்டு திருவருளுக்கு அடங்கி என் பேதை மனம் அடங்கி இருப்பதன்றி அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய பாட்டு, ராமலிங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். என் பேதை மனம் அடங்கி இருப்பதன்று, மனமடங்கி இருக்கு, திருவருளுக்கு அடங்கி இருந்து நிராசையோடு தயவை பெருக்கிக் கொண்டு அவருடைய திருவருளோட பெருமையை நம்மளுடைய சிறுமையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்வை நம்ம ஏற்கும்போதுதான் புழுக்குரம்பையை சுத்தசமாக செய்ய நித்தியமாக கொண்டு வாழறதுக்கு திருவருள் வழங்க பெறுவோம். இது தலைவர் தரும் தாமம் அணிந்து சதா என்பது தலைத்திடும் முறையாகும். இதுவே இந்த இங்கித செயலின் ஆறாக நாம் இங்கித செயலின் ஆறாக நாம் பெரும் பேராகும். இது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது பாருப்பா, இங்க எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒவ்வொரு விஷயமே என்னோட ஆணைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நீனும் அதே போல அந்த இச்சையெல்லாம் பெருக்கிக்கிட்டு வாழணுன்ற அவசியமும் இல்லை. சில காரணத்துக்காக மேற்கொண்டு பிறவிகள் கிடைக்கணும், அனுபவம் கிடைக்கணும், சச்சிதானந்த இன்பத்தை ஏற்றுக்கணும், நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதுல எல்லாம் போயிட்டு வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே என்னோட செயலை நான் தான் உன்னோட பிரிவிட்டு இருக்கேன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் அடங்கி அகமிருந்து அனக வாழ்க்கை ஏற்றுக்கோப்பா. அகத்துல ஆன்மாவா நானா தான் இருக்குன்ற ஞானத்தை நான் தான் உனக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால என்னுடைய அருளையும் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இரு. என்னுடைய அருளை நினைச்சுக்கிட்டே உலகத்துல பரோபகார பணி செஞ்சுக்கிட்டு வா, சத்தீஸ்வரன் செஞ்சுக்கிட்டு வா. இது செய்ய காலக்கிரமத்துல நாம பிரிவெற்று இருக்கின்ற திரை விலகி புரிஞ்சுக்குவோம். அங்கிருந்து நீ தயவு பெருக வாழ்ந்து முத்திய சக்தி வடிவை ஏற்றுக்கப்பா. இதுதான் நான்
சமயத்தினால கிடைக்கிற பேரு. மற்றபடி சூனிய வெளியில கிடைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு தவயோகம் செஞ்சு சூனியத்துல அடங்கி இருப்பதனால, பிறவி எடுக்காம இருப்பதனால எல்லாம் எந்த நன்மையுமே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த இங்கித மாலையை நமக்கு கொடுத்துருக்காங்க. மிகவும் அற்புதமான ஒரு ஒரு விஷயம். எதையும் வெறுத்துடாம, எதுலையும் மூழ்கிடாம, எல்லாமே தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செயலா பார்க்கக்கூடிய பக்குவத்தையும் அவரே தான் தரணும். ஸோ அந்த பக்குவத்தை நம்ம வேண்டிக்குவோம். விண்ணார் பொழிச்சூர் ஒற்றியுளிர் விளங்கும் தாங்க மிக தன்னார் மலவேதனையை ஒழிக்க தருதல் வேண்டும் எனக்கின்றேன். பன்னார் மொழியா உபகாரம் பண்ணா பகைவர் ஏனும் இதை எண்ணார் என்கின்றார். இதுதான் செடி எண்ணேடி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ நம்ம வந்துட்டு இதிலிருந்து நாம் எதையும் சத்தியசாரம் பரோபகார வெறுக்காம விரும்பாம சத்தியசாரம் பரோபகாரமே இரு காலாய் கொண்டு ஆண்டவர் திருவுருளை அடைய பெறணும். அதற்கும் ஆண்டவரே நமக்கு எல்லா விஷயத்தையும் வர வச்சுட்டே தான் இருக்காரு. நாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அவருடைய திருவுருள் தான் உதவி செய்யணும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவா உன்னாலதான்ப்பா எல்லாருமே ஆகும். நாங்கள் நற்கதி அடைவதற்கு ஏற்ற நல்ல ஒழுக்கத்தோட நல்ல செயலையும் அருள் இருந்தாதான்ப்பா செய்ய முடியும். ஆண்டவரே நீயே எங்களை செய்ய வைப்பா. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. உயிர் விளக்கத்தை மறைக்கும் இந்த கொலை செயல் வந்துட்டு குறைஞ்சி சத்துவ குணம் ஓங்குவதற்கு கொல்லாவிரதம் எல்லோரும் மேற்கொள்ளணும். அதற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு சன்மார்க்கியுக்குள்ள இருந்தும் நீங்களே செயல்பட்டு உண்மையை ஏற்பதற்கு ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளிருந்து நீங்களே ஏற்றுக்கணும் அப்படின்ற வேண்டுதல். கொல்லாவிரதம் கோடைமெல்லாம் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.